vlogs எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஓகே, வழக்கம் போல் இது ஒரு vlog வீடியோவாக தான் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி எல்லாருமே வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தாங்க. நான் வந்து இந்த போன பிஃபோர் வீக் நினைக்கிறேன், சாட்டர்டே வந்து ஈவினிங்காக வந்திருந்தாங்க. சண்டே மார்னிங் கிளம்பி போனாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்தது. அந்த டைமில் வந்து எங்கள் தம்பியை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவன் வந்து இப்போ 12th அவன் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கான். ஸோ அவன் வந்து ஜாயின் பண்ணாங்க கூட ஒரு 2 hours கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, எனக்கும் ஜோசஃப்க்கும். நம்ம வீட்டுக்கு நம்ம தங்கச்சிக்கு வந்து ஸ்டே பண்ணுறது. ஏன்னா பழைய வீட்டில் இருக்கும் போதே எங்களுக்கு அந்த இது அமையலை. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ரூம்லாம் குட்டியாக இருக்கிறதால அவ்வளோவா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. தங்கச்சிலாம் வந்து தங்குறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க வந்திருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. மறுநாள் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஒரு வேளை நம்ம ஃப்ரைடேவே கூப்பிட்ருந்துருக்கலாமோ, இப்போ உடனே போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. நைட்டெலாம் நாங்கள் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடுச்சு. அவங்க காலையில் 7 மணிக்கு சர்ச் இருக்குது. ஸோ அவங்க போகணும். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தூக்கம் வரல. நாங்கள் ஜாலியாக அந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்து வச்சுட்டு வைப் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருந்தோம். ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. இருக்கிறார். சூப்பர் சூப்பர். படு. போதும் போதும். வேற என்ன பேசணுமா? வேற நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு ஷேர் பண்ணு. இங்க பார்த்து பேசு சத்தமா. பாம்பு கதைலாம் பேச வேண்டாம், இந்த வீடு பற்றி பேசு. எல்லார்ட்டையும் கேளு, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேளு. சரி பாய் சொல்லு. படு படு படு. வேற நீ எதுவுமே சொல்ல வேணாமா, தயவு செய்து படுமா, தூங்குமா. மணி 1 ஆகுது. என்னது என்ன எடுக்கிற? நான் தாழ்ச்சி அடையேன். போதும், மைக் வச்சிரு. பாய் சொல்லு எல்லாருக்கும், டைம் ஆயிடுச்சு. பாய் சொல்லு. லவ் யூ ஆல் சொல்லு. வேற ஏதோ பேச நீ தூங்குமா. ஓகே பாய் கைஸ். பார்த்திங்கன்னா ஸ்கின் கேரே பண்ணாமல் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா வலிக்குது பயங்கரமாக. எப்போவுமே ஒரு ஆயில்மெண்ட் போடுவேன், கிளின்சால் அப்படின்ட்டு. அது வந்து மெடிக்கலில் தான் வந்து இருக்கும். அது வந்து நான் கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக வந்து அதை வந்து கண்டினியூவாக போட்டுட்ருந்தேன். நடுவில் வந்து
எனக்கு நான் மாசமாக இருக்கும் போதுலேருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இருக்கிற அந்த இதுவில் வந்து நான் அதெல்லாம் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதில் வந்து எனக்கு அப்போ கூட அப்போ பயங்கரமாக இருந்துச்சு. இப்போது ரீசெண்ட் டைமில் கண்டினியூ பண்ணால் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டனால நிறைய வந்துன்ருக்கு. திருப்பி அதை வந்து வாங்கி போடணும். அது வந்து நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா மணி என்னென்னா 12 ஆகுது. கேபி வந்து தூங்கிட்டான். எங்கள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குங்க. இது எப்படி தெரியுமா, எனக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போது இங்கே வந்து டிவி வச்சுருக்கோம், இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கச்சா மூச்சான்னு இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. இந்த ஃபிஷ் டேங்கை தூக்கி நாங்கள் ஹாலில் போட்டுருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி வந்து இந்த சைடு வந்துடும். இந்த டிவி வெளியில் தான் இருந்துச்சு. என் தங்கச்சிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போனாங்க. அதனால் டிவி உள்ளே வச்சு நாங்கள் வந்து ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் டிவி உள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், டிவி உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதனால் ஃபிஷ் டேங்கை தூக்கி அப்படியே நாங்கள் வந்து ஆளுக்கு இது பண்ணிவிட்டு டிவி வந்து இங்கே செட் பண்ணிடுவோம். இந்த வீட்டில் எனக்கு பிடிச்சதே இந்த வார்ட்ரூம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுதான் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியெலாம் அடுக்கி வச்சது அந்த மாதிரி அப்படின்னு தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து எல்லாமே தூக்கி அதில் போட்டு வச்சிடலாம். இதெல்லாம் இது எப்படி இருக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கச்சா முச்சம் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பெருசு அப்படியே ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் போகும். அப்படியே இது வந்து குட்டியாக கூட இருக்காது, இது லாஸ்ட் வரைக்கும் போகும். நல்லா நீளமாக இருக்கும், நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. அப்படியே ஃபுல்லாக அதில் அடுக்கியாச்சு. இப்படி தான் இருக்கும். சச்சோ, என்னம்மா? கரண்ட்லாம் போகலாமா? படுத்துக்கோ, படு 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 படு. ஓப்பன் பண்ணதில் அவன் எழுஞ்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இது வந்து மேக்னெட் மாதிரி தான். ஸோ மேலே இருக்கா, அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இப்படி பண்ணாலே இப்படி க்ளோஸ் ஆகிடும். அப்படி அவ்வளோதான். அதான் நான் வந்து ரூம் வந்து அப்டேட் பண்ணலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ரூம் இருக்கா, கொஞ்சம் பெருசாகவே நல்லாயிருக்கு இந்த பெட்ரூம். அதனால் எனக்கு இந்த ரூம் அப்புறம் இந்த ஹால் கிச்சன்லாம் வந்து ChatGPT கிட்ட போட்டு பார்த்துட்டு நான் ஒரு இமேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அந்த நம்மளோட பெட்ரூம் இந்த வீட்டையே வந்து அழகுப்படுத்துறது என்னென்னா அந்த லைட்டு, அந்த வார்மான லைட்டு, அப்புறம் வந்து பிளான்ட்ஸ், அது ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரி, எப்படி நல்லா ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி க்ரீனியாக இருந்தால் அந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து வச்சு, அதுக்கப்புறம் வேறு ஃப்ரேம், ஒரு மாதிரி யூனிக்கான ஒரு ஃப்ரேம் வாலில் செட் பண்ணுறது, இதுதான் வந்து மெயினே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஜோசப் கிட்ட அனுப்பிச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி இருந்த வீடெலாம் பார்த்திங்கன்னா ரூம்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் எனக்கு அப்படி பண்ண தோணலை. இந்த ரூம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் பெட்ரூம் ஆச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றலான்ட்டு எனக்கு தோணுது. ஆனால் அது எப்போது நிறைவேறும்னு எனக்கு தெரியாது. அந்த லைட்டு அதெல்லாம் வாங்கி வந்து செட் பண்ணணும். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம், வாங்கி எப்போ பண்ணுவேன், எப்போ நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து லாஸ்ட்டாக போட்ட அந்த பள்ளி vlog இருக்குல்ல,
அந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஒரு பெருசாக வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்ததில்ல, அதை வந்து அடைச்சாச்சு. அதை அடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, பல்லிலாம் வந்து வரல. ஆனால் அந்த வெளியில் இடம் இருக்கும் பார்த்தீங்களா, வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன்ல, அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்த பல்லிலாம் வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 2 பல்லி நல்லா பெருசு பெருசாக. அது வந்து கரெக்டாக நைட்டு சாயந்தரம் டைமில் ஒரு 8 மணி மேலே பார்த்திங்கன்னா அந்த பல்லிலாம் வந்து வீட்டுக்குள்ளே எப்படின்னா வந்துடணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஹோல் சண்டே நின்றுட்டுருக்கு. நான் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கேபியெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிட்ருந்தேன். ஸோ இந்த இது ஹோல்ஸ் அடித்ததாலே கொஞ்சம் வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்லாம் வந்து திடீர்னு தண்ணி குடிக்க இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வெளில போகும்போது பார்த்திங்கன்னா ஆள்லேருந்து குடுகுடுன்னு ஓடும். நேற்று இப்போ அதை அடைச்சதுலேருந்து நான் பார்க்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இப்போது வரல. அதே மாதிரி அந்த மஸ்கிட்டோ நெட்டு, அதுக்கப்புறம் அந்த இட்லாம் வந்து இது பண்ண சொன்னீங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. பார்ப்போம் எதுவுமே வராமல் இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு. கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. கேட்ட உடனே நான் வீடியோவில் சொன்ன உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா, அது எதனா ஒன்று சொல்வீங்களா அப்படின்னு நான் நினச்சேன். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் சொன்னதும் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, ஓகே நான் பேசிட்டே இருந்தால் அவன் தூங்க மாட்டான். பாய் பாய் சொல்லு. தூக்கத்தில் இருக்கியாம்மா? என்னவாச்சு?